ரீசெண்ட் டைம்ஸ்ல மொக்க படமா பார்த்துட்டு இருக்கீங்களா? அட இருங்க பாய் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பங்கமான மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா ஐ ஆம் ஃபினிஷ்டா அப்படின்ற மாதிரியும் இப்படியாப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்காதடா இப்படி ஒரு படத்துலன்ற மாதிரியும் நானும் எவ்வளவோ கதை யோசிச்சிருக்கீங்க, உண்மையின் தேடி அலைஞ்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கிளைமேக்ஸ் எந்த ஒரு ரைட்டர் கையில சிக்கினாலும் அவங்க ஒரு பிளஸ்டான ஒரு ஆளா தான் நீங்க பாப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு டை அலோன். 2024 ரிலீஸ் ஆன படம். இந்த உலகத்துல மிகப்பெரிய வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதனால மனிதர்கள் எல்லாருமே ஜாம்பிகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இது சாதாரண ஒரு கலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, படம் முழுசா பார்க்கும் போதுதான் புரியும். ஜாம்பிகள்ல இருந்து இந்த ஒரு உலகத்துல இந்த படத்தோட ஹீரோ தன்னுடைய ஒய்ஃபை தேடி கண்டுபிடிச்சானா இல்லையா, உயிரோட அவனால மீட்க முடிஞ்சதா அப்படின்ற முழு கதையை பார்த்தா இந்த வீடியோல நாம ஃபுல்லா பார்க்க போறோம். உண்மையா சொன்னா பொண்டாட்டி தேடி போற மாதிரியான நிறைய கதைகள் வந்திருக்கு. ஈவன் மெமெண்டோ கூட அந்த மாதிரியான ஒரு உண்மையும் தான். மெமெண்டோல எப்படி ஒரு பிளாட் ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல வருமோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒண்ணு இந்த படத்துல இருக்கு. படம் பார்க்கும் போது யாரால அந்த ஒரு ட்விஸ்ட கணிக்க முடியுது அப்படின்னு சொல்லுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க 2 பேர் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஹீரோவோட பேரு ஈத்தன், ஹீரோயினோட பேரு எம்மா. ரொம்ப பதட்டமா ஒரு சேஃபான லொகேஷனை தேடி கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நியூஸ்ல ஒரு மிகப்பெரிய லீத்தல் வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பாங்க. மக்கள் எல்லாருமே சேஃபான ஒரு பிளேஸ கண்டுபிடிச்சுக்கங்க அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி அரக்க பறக்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங்ல தான் ஈத்தன் எந்திரிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது கார் கண்ணாடி எல்லாமே உடைஞ்சிருக்கு. யாரோ ரத்தத்தோட அப்படியே நடந்து போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட கான் எம்மா எம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெருவா வீதியா போய்கிட்டே இருக்கான். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த தெருக்களும் அந்த நகரங்களும் பார்க்கவே ரொம்ப வியர்டா இருக்கு. கார் உடைஞ்சு போய் வீடெல்லாம் நொறுங்கி போய் ஏதோ பில்டிங் எல்லாத்தையும் பல வருடங்கள் கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது பில்டிங் மேல SOS ஹெல்ப் மீ அப்படின்ற கல்லெல்லாம் அடி வச்சு அடுக்குவாங்க இல்லையா, நம்ம பல படத்துல பார்த்திருப்போம். வீட்டு கூரையில ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, கல்லை வச்சு அடிக்கவும். அந்த மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய லார்ஜ் கமர்ஷியல் பிளேனே உடைஞ்சு போயிருக்கு. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப நாளாவே மக்கள் யாருமே வாழல அப்படின்னு. அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரக் ஒன்னு பாஸ் ஆகுது. இவன் போய் ஹெல்ப் கேட்க போறான். உள்ள ஒருத்தர் நல்ல கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன், நான் இங்க இருக்கேன், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காணோம், நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த மனுஷன் ஒண்ணுமே சொல்லல, டக்குன்னு கன்னை எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து சுட போறாரு. அவர் சுடுறதுக்கு முன்னாடி அவரை ஒரு புல்லட் சுட வருது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடுறான். ஏன்னா அவரை யாரோ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க சுடுறதுக்கு. சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சுவத்துக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். யாரா இவங்க நம்ம சுடவிடாம தடுத்தது அப்படின்ட்டு மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஷூட்டரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மனுஷனே இறந்து போயிடுறாருங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இப்பதான் பெருமூச்சு வருது. அந்த ட்ரக் டிரைவர் நிலத்துல இறந்து போய் கிடக்குறாரு. அப்போ ஒரு லேடி அப்படியே சூப்பரா ஒரு டிராக்கிங் ஷாட்டோட நடந்து வராங்க. வந்தவங்க அந்த ட்ரக் டிரைவரோட மீதம் இருந்த அந்த உயிரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இவங்களுடைய பேர் மே. நீ இந்த மாதிரி எல்லாம் தனியா இருக்க கூடாது, ஒரு சேஃப் பிளேஸ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஹீரோ கேட்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியா எனக்கு ஹெல்ப் பண்றியா? அந்த ட்ரக் டிரைவர் கொஞ்சம் உயிரோட தான் இருக்காரு. அவருடைய பாடிய கிரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு ட்ரக்குள்ளே போட்டுக்கிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மயங்கி போட்டுருக்கான். மயக்கம் போட்டு இப்பதான் விழிச்சிருக்கான். அகைன் கனவு வருது. நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட இருந்த மாதிரி, ஹீரோயினை யாரோ பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஒரு பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு வரான். எம்மா எம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிக்கிட்டே வரான். வந்தவன் கிச்சனுக்கு தான் வரான். அங்க அந்த காப்பாத்தின மே இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வேற ஒரு லொகேஷனுக்கு தேடி போயிட்டு இருந்தேன்னா அதே கதையை சொல்றான் பாருங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு. இந்த உலகத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த இந்த மே நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணி டீடைலா ஆர்டிகல் மாதிரி வச்சிருக்காங்க. இது நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இயற்கை மனிதர்களை இயற்கையா ஆக்கிட்டு இருக்கு. மனிதர்களை அழிச்சு இயற்கை தன்னை காப்பாத்திக்கிறது அப்படின்ற மாதிரி மே சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸ்ல சோலார் எனர்ஜி தான் யூஸ் பண்றாங்க. சோலார்ல ஏதோ பிரச்சனை, அவ வெளியே போறா, இங்கே எரியுதன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறா. தயவு செஞ்சு எதையுமே தொற்றாத அப்படின்னு, எதை செய்யாத அப்படின்னு சொல்றோமோ அதை தானே செய்வோம். நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியில வரான். வெளியில ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் ஒண்ணு இருக்கு. செம்மையா இருக்கு பாக்க. சுத்தியும் முத்தியும் பாக்குறான். அங்க ஒரு மனித மண்டையோடு இருக்கு. அது அசையுது, சிலந்து
செவ்வந்தி வலையெல்லாம் பின்னி இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அது ஒரு ஜாம்பி தான். அந்த ஜாம்பி அப்படியே விட்டுரு, அது பக்கத்துல எல்லாம் போயிடாத அப்படின்ற மாதிரி இந்த மே சொல்றாங்க. சோலார் பேனலை செக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பாக்குறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லா படிச்சிருப்பான் போல. அவனுக்கு புரியுது, இந்த அருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிக்ஸ் பண்ணிட்டான். அப்படியே திடீர்னு மயக்க வர மாதிரி இருக்கு. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நம்மளால நம்மள காப்பாத்த வந்த இந்த ஒரு மேக்கு நம்ம எந்த ஒரு கெடுதலும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறான். அப்புறம் அப்படியே நடந்து போறாங்க. அங்க ஒரு டிராப்ல காட்டு போன மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது வீடு முழுக்க இந்த மே நிறைய டிராப் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க ஃபுட்டுக்காக. இன்னைக்கு நைட்டு டின்னர் இதுதான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வீட்டை ஒரு பூட்டா 2 பூட்டா 1000 பூட்டு போட்டு பூட்டி வைக்கிறாங்க. நீ பாட்டுக்கு வெளியில போயிடாத சரியா. வீட்டுக்கு வெளியில எக்கச்சக்கமான டிராப் செட் பண்ணி வச்சிருக்கு. என்ன மாதிரி டிராப்? இங்க பாரு, தேவையில்லாத கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டுறாங்க. அப்படியே சாக்காகி போறான். கன்னை நம்ம ஹீரோக்கு இதே கொடுத்துட்டு என்ன சுடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, ட்ரிகர் பண்ணு, பரவாயில்ல, நீதான் தைரியமான ஆளாச்சே, பண்டா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மால் பண்ணல. அன்னை தெரசாவின் 5வது தம்பி அப்படின்றதுனால நம்ம ஹீரோ அதை பண்ணல. பரவாயில்லடா தம்பி, நல்ல முடிவுதான் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேக்ரங்கன்னா அந்த கன்னை ஷூட் பண்ணிருந்தியானா அவன் தான் செத்துருப்பியான். நம்ம ஹீரோ தான். அது ரிவர்ஸ் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது. நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு நீ என்ன போட்டு தள்ளிட்டுனா, வீட்டுல சோலார் எனர்ஜி இருக்கு, வீடு முழுக்க டிராப் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இவன் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் ஆட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா அதுக்காக தான் இந்த செக்கப், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடும் போது 100 ஆண்டு காலம் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை போய் கண்டுபிடிச்ச ஆகணுங்க. எனக்கு மெடிக்கலா ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கையில ஏற்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுருக்கீங்க. நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு கருப்பு கோயிலுக்கு கடா வெட்டுறீங்க உங்க பேரை சொல்லி அப்படின்ற அளவுக்கு போகுது தரிசனம். தம்பி, இது எல்லாமே ஃப்ரீ கிடையாது, அதை புரிஞ்சுக்க. வா, உனக்கு ஒரு வேலை ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு சைக்கிள் ஒண்ணு மிதிக்க வர்றாங்க. மார்னிங் டைம்ல சோலார் பவர் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா நைட் டைம்ல இதை யூஸ் பண்ணி இதை படல் பண்ணி இந்த சைக்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை படல் பண்ணி தான் அந்த லைட் எல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்துல இந்த போனோகிராஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா, சுத்திக்கிட்டே இருக்கும், அப்படியே பாட்டு வரும், அதை பிளே பண்றாங்க. எனக்கு எம்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அடா, எப்ப பார்த்தாலும் எம்மா எம்மா எம்மான்னு வாடா என் கூட டான்ஸ் ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இருப்பானா? அப்படிலாம் இல்லைங்க, நம்மால நேர்மைக்கே நேர்மையானவன் போல. ரொம்ப ஆக்வர்டா இருக்கான். என்னால என் எம்மா இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, டான்ஸ் தானே ஆட கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாலும் போய் டான்ஸ் ஆடுறான். இந்த மே மாதத்தோட பாயிண்டாக்குள்ள இருந்து பார்த்தா ரொம்ப தனிமையோட உச்சத்துல இருந்திருக்காங்க. வயசாயிருச்சு இல்லையா, ஒரு துணை தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சீட்டு விளையாடுறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைம்ல என்னால உன்னை வெளியில அனுப்ப முடியாது, டாட்டாயே நாளைக்கு உன் கூட வரேன் சரியா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஆனா எம்மா, அவளை தேடி நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுருவாங்க. மறுபடியும் ஒரு பகல் கனவு. அப்படியே எம்மா சொல்றாங்க, என்ன நீ தனியா தவிக்க விட்டு போயிட மாட்டேல அப்படின்ற மாதிரி. சும்மாவே குழம்பி போயிருக்கான். இதுல அடிக்கடி கனவு வேற வந்துருது. ஓப்பனிங் சீன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சுல, அது நடக்கும் போது ஒரு லேக்குக்கு பக்கத்துல ஒரு கேபின் மணி ஒண்ணு தொங்கிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் நடந்துச்சு அப்படின்ற மெமரி இப்ப வந்துருச்சு. நீங்க உங்க லைஃப்ல இந்த ஒரு நிலைமையில இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன்ப்பா. அதாவது நமக்கு நம்ம மேலே கான்பிடன்ஸ் இருக்காது. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த நிலைமையில தான் இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் போச்சுன்னா மறந்துடுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த வந்த மெமரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். அப்படியே அன்னைக்கு நைட் அந்த வீட்டை விட்டு ஏறி குதிச்சு அந்த ட்ரக் வெளியில இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு திருடிட்டு போறான். ஆக்சுவலா அந்த வண்டியே ஒரு திருட்டு வண்டி, திருடனுக்கே திருட்டா. ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கான். அந்த லேக் எங்க அப்படின்றதுதான் அவனோட கொஸ்டினா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அரை தூக்கத்திலையும் அரைபோதையிலையும் போய்கிட்டே இருக்கான். திடீர்னு முடிச்சு பார்த்தா கேபின் பக்கத்திலேயே வந்துட்டான். எம்மாவோட பேரை சொல்லி கூப்பிடுறான். அடியே எங்கடியே இருக்க, உன்னை தேடித்தான், நீ இல்லாம என்னால போக முடியாதுடி, வந்துடுடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். வீட்டை உடைக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வராங்க. அப்பாடா, நம்ம ஆளு தாண்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லி காரணகமத்த நாய் பத்தின காலத்துக்குள்ள அந்த அளவுக்கு ஹாப்பி ஆகிட்டான் நம்ம தலைவன். ஆனா வந்தது ஜோலின் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி. ஒரு பையன், ஒருத்தர் சின்ன பையன் கவுச்சுக்கு பின்னால ஒளிஞ்சு அந்த வீட்டுக்காரம்மா கண்ணை எடுத்து நீட்ட நம்மால் தான் கையில வச்சிருந்த குச்சி எடுத்து தூக்கி போட்டா. சரண்டர். அப்ப திடீர்னு ஒரு பெரிய சவுண்ட் கேக்குது, செருப்பு சத்த மாதிரி, சதக் சதக் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேக்குது. யாரோ ஒரு மிகப்பெரிய உருவம் ஒண்ணு வருது. பாதி மனுஷனாவும் பாதி ஜாம்பியாவும் பாதி மரமாவும் இருக்க
இருக்கக்கூடிய ஒரு மரத்தலைய வரான். வேகமா போய் டோர் அடைக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பாக்குறான், ஐயோ ஃபிங்கருக்கு ஒண்ணுன்னா நான் துடிச்சு போயிருவேன் அப்படின்ற மாதிரி வேகமா போறான், ஹெல்ப் பண்றான். ஆனா அந்த ஜாம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படியும் அந்த டோரை தள்ளணும்னு அந்த ஜாம்பியோட கை விரலே வந்து தனியா வந்துருச்சு. கதவை உடைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காரம்மா தலையை முடிச்சிருச்சு. நம்ம ஹீரோ பாக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வீட்டுக்காரம்மா கன்னை எடுத்து ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது தான் தெரியுது அதுல புல்லட் இல்லன்னு. மண்டையில இருந்த கொண்டே மறந்துட்டியப்பா. பக்கத்துல ஒரு மிகப்பெரிய சுத்தியல் ஒண்ணு இருக்கு. எடுத்து அடி அடி அடிக்கிறான். அடி 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 வருவியா வருவியா அப்படின்ட்டு போட்டு குடுகுடுன்னு கொடுத்துட்டான். அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம டீம் 3 பேருமே வந்து சேஃப் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ பாக்குறான், என்னடா இந்த அடி அடிச்சு சுத்தியல் அடி பொழந்துட்டான். இன்னும் அந்த மனிதன் மாதிரி மரம் மாதிரி ஜாமி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரியேச்சர் அப்படியே இருக்கு. அதுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்ப அந்த வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, அந்த ஜாம்பிஸ் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு இந்த வீட்டை சுத்தி. அதாவது இங்க என்ன நடக்குதுன்னு, மனிதா இருந்து ஜாம்பி கடிப்பட்டா நீ ஜாம்பியா மாறுவ. ஜாம்பியா மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லெவல் பை லெவலா கம்ப்ளீட் மரமா மாறிடுவ. அதுல இது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. ஆமா உன் கையில அடிபட்டு இருக்க எப்படியாச்சு அப்படின்ற மாதிரி டவுட்ஃபுல்லா கேட்கும் போது என் கேர்ள் ஃப்ரெண்டு எம்மா வந்து ஒரு டாக்டருங்க, அவதான் என்ன நல்லா பாத்துக்கிட்டா. கடைசியா அவள் ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதாவது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆன உடனேயும் ஹீரோயின் 2 பேருமே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கேபின்குள்ள வந்திருக்காங்க. எனக்கு அவ்வளவுதாங்க ஞாபகம் இருக்கு. நம்ம ஹீரோ அதுக்கு அடுத்து ரெஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வீட்டுக்காரம்மாவும் சொல்லிடுறாங்க, ஏதாவது சின்னதா என் பிள்ளைக்கு எனக்கு வந்து ஏதாவது துரோகம் பண்ண நினைச்ச உன்னை அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட கனவுல ஒரு தாடிக்கார ஜாம்பி கனவுல வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போற மாதிரியான கனவு வருது. காலையில எந்திரிக்கும் போது என்னடா படுத்தது ஒரு இடம் எந்திரிக்கிறது ஒரு இடம் அப்படின்னு சொல்லி குழம்பி போறான். எந்திரிச்சு பார்த்தா இவன் மூஞ்சி முழுக்க ரத்தமா இருக்கு. அவனை சுத்தி அந்த வீட்டுக்காரம்மா ஒருத்தர் இருந்தாங்கல்ல ஜோயினிங், அவங்க கதை கந்தலாகி போய் அவங்க உடம்பு முழுக்க அப்படியே ரத்தமா இருக்கு. அவங்க இறந்து போயிட்டாங்க. பார்த்துட்டு அழுகுறான், நீ என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு. வெளியில கேபினுக்கு வெளியில வரான். வந்து பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர் மண்டையில ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. அந்த ஆரஞ்சு கலர் மண்டையில இருக்கிறதும் ஜாம்பி தான். நம்ம ஹீரோ வரும், அது அப்படியே போயிருச்சு. அங்க அந்த சின்ன பையன் தாங்க இருக்கான், அவனும் செத்து போயிட்டான். அட பாவமே, ஒரு வீட்டுல இருந்த அம்மா புள்ள 2 பேருமே இறந்து போயிட்டாங்க பாருங்க. ஏண்டா அங்க வந்து செத்துட்டு இருக்காங்க, உனக்கு தூக்கம் ஒரு கேடாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆனா அந்த ஆரஞ்சு கலர் மண்டை ஜாம்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. கிட்டக்கு வந்துட்டு அட்டாக் பண்ணு பார்த்தா அட்டாக் பண்ணல. ஆனா ஏதோ ஒண்ணு சொல்ல வருது, கன்வே பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா எந்த ஒரு சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. திடீர்னு அந்த ஆரஞ்சு மண்டையில ஒரு புல்லட் வந்து இறங்குது. சுட்டது யாருன்னு பார்த்தா மே தான் வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கு நமக்கு பார்க்க. நான் கஷ்டப்பட்டு காப்பாத்துறவன நீ வந்து கொல்ல போறியா அப்படின்ட்டு மறுபடியும் சுட்டு அந்த வெள்ளை ஆரஞ்சு கலர் மண்டையை சுட்டு தள்ளிடுறாங்க. என்ன கோவம் அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா பக்கத்துலதான் அந்த குருவி கூடு மாதிரி ஒரு கேபின் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அது இருக்கு. அதுக்குள்ள கையை விடுறான். கையை விட்டு பார்த்தா குருவி கூடுக்கு இடையில ஒரு பண்டல் மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப பாக்குறாங்க, கேக்குறாங்க, உனக்கு இது ஞாபகம் இருக்கா? ஒரு மண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கான் நம்ம ஹீரோ. அந்த பண்டலுக்குள்ள இருக்கிறது வேற எதுவும் இல்ல, செல்போன் தான், மொபைல் போன் தான். உள்ள மொபைல் போன்ல பார்த்தா உள்ள எம்மா இருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட்ல எம்மா அழுகுறாங்க. அடே பாய் ஃப்ரெண்டு, உனக்கு நாளுக்கு நாள் அம்னீஷியா பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எனக்கு தெரியல எவ்வளவு நாள் என்னால இதை தாங்கிக்க முடியும் அப்படின்னு. அந்த வீடியோட பின்னால பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த உலகமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு, மக்களும் மாறிட்டாங்க. நான் உனக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது பேக் செத்து போச்சு. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறான். கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சவுண்ட் போடாத, சவுண்ட் போட்டேன்னா ஜாம்பி எல்லாரும் நம்மளை நோக்கி வந்துருவாங்க. புரிஞ்சுக்கடா இதுதான் உலகம். ஒண்ணும் இல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம், திறந்தல அங்க போலாம், அங்க போன் சார்ஜர் இருக்கு, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. என்னடா நீ என்ன விட மோசமா ஞாபகம் மருதியா இருக்க. அப்ப ஒருவேளை எனக்கும் அம்னீஷியா இருக்கோ, நேத்து ஓடிட்டு வந்த ட்ரக்கு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, அதை யார் இங்க கொண்டு வந்து வச்சான்ற அளவுக்கு கேட்கிறான். அப்புறம் எங்கிட்ட பொண்டாட்டியை வெந்தேடி படமே ஓடாது. இப்படி ஒரு வெஹிக்கிள் நான் பார்த்ததே இல்லையே, செம்மையா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றான். வா இந்த வெஹிக்கிள்லே போயிடலாம்னு சொல்லும் போது இதை ஒரு முட்டாள ஓட்டிட்டு வந்து பேட்டரி ஆன்லே வச்சுட்டு போயிட்டான். அதனால பேட்டரி ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொல்றாங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம சிரிக்க வேண்டியதான். பக்கத்திலே ஒரு பைசைக்கிள் ஒன்று இருக்கு. அந்த பைசைக்கிள்ல சைக்கிள்ல தான் வந்திருக்காங்க. அந்த மேயும் நம்ம ஹீரோவும் 2 பேரும் சைக்கிள்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான், சைக்கிளில் ஏறிவிட்டான். ஏதாவது ஒரு SOS சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் மூமெண்ட் நடக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லைங்க, நல்லதாங்க போறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அப்படி இவங்க போகும்போது நிறைய ஜாம்பிஸை காமிக்கிறாங்க. ஒரு ஜாம்பியும் ஒரு லெவல்ல இருக்கு. ஒரு ஜாம்பி வந்து கொஞ்சம் மனுஷன்ல வந்து ஜாம்பியா மாறின லெவல்ல இருக்கு. அடுத்த ஜாம்பி அந்த ஜாம்பில இருந்து கொஞ்சம் மரமா மாறின மாதிரி இருக்கு. அடுத்த ஜாம்பி இன்னும் கொஞ்சம் பலமா மரமா மாறின மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டா மரமா மாறின மாதிரி இருக்கு. இந்த படத்துல மோஸ்டா வந்து எதையுமே வாயில சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயமும் கூட.
பார்த்து புரிஞ்சுக்கப்பா இதுதான் உலகம்னு. ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற கொஸ்டின் கேட்கும்போது மட்டும் இந்த மே வந்து சிம்பிளா வந்து அந்த கொஸ்டினை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லப்பா என்னோட பார்ட்னர் வந்து இறந்து போயிட்டான். இந்த சிட்டிக்கு வரும்போது ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வரும்போது நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஞாபகம் வருது, என்னுடைய கனவுகள்ல பார்த்த இடம் இதுதான் சொல்லி அடிச்சு அழுகுறான். இப்ப நம்ம ஹீரோவோட மெமரிய ஒரு சீனா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே கார்ல வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு பெட்ரோல் பல்க்ல தான் காருக்கு என்னப்பா போடுவாங்க, பெட்ரோலா டீசல் ஐ டோன்ட் நோ. நம்மால் வெளியில எந்திரிச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது பின்னால ஒரு ஜாம்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ரொம்ப கிட்டக்கு வந்துருச்சு. ஹீரோ கத்துறான், கன்னை எடுத்து ஷூட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. போட்டு 2வது ஷாட்ல ஹெட் ஷாட். சரியான ஹீரோயிசம் காமிச்சிட்டான். அவ்வளவுதான், ஹீரோயினை சேவ் பண்ணிட்டான். அப்புறம் எப்படி ஹீரோயினை மிஸ் பண்ண அப்படின்ற கொஸ்டின் வரும்ல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஹீரோவோட கையை அந்த ஜாம்பி டாக்குன்னு பிடிக்கும் போது நம்ம ஆளுக்கு எல்லா மெமரி மறந்து போச்சு. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். திரும்பவும் முதல்ல இருந்தா மறுபடியும் 250 அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப மறுபடியும் எனக்கு முதல்ல இருந்து மறந்து போச்சு. மறுபடியும் இந்த மே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அங்க ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. இல்ல இங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டவுட் படுறாங்க. கன்னை எடுத்துக்கிட்டு போறாங்க. உங்க போய் பார்க்கும்போது யார்ட்ல ஒட்ட ஒளிஞ்சிருக்கும். டே யாரா நீ, என்னடா வேலைங்க பிளட்டி ராஸ்கல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க நான் என் ஒய்ஃபை தேடி வந்தேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டுங்களே அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஒய்ஃபை தேடி வந்தியா, நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போய் அவனோட உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது கண்ணு இன்னும் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். அவங்க கிட்ட எந்த கண்ணும் இல்ல, நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த மேக்கு அட்வைஸ் கொடுக்குறான். தம்பி நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கும் ஹெல்ப் பண்றது இல்ல, வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணு, வீட்டு வேலை எல்லாத்தையும் பாரு, எனக்கு வயசாகி போச்சு, அதுக்கு பதிலா சாப்பாடு போடுறேன் ஓகேவா. இவனும் சரின்ட்டு இப்ப இந்த 2 ஆம்பளையும் வேலை பாக்குறாங்க. மீல் ப்ரிப்பேர் பண்றாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி தராங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சைஸா அந்த 3வது வந்தாங்கல்ல, அவன் பேரு டாம், ஒரு ஓரமா ஒதுங்குறவன் என்னன்னு பார்த்தா ஒளிச்சு வச்சிருக்க கூடிய கன் எடுத்துட்டு வரான். எவனையுமே நம்ப முடியாது ஒளிய. இப்ப 3 பேருமே உள்ள போறாங்க. அந்த டாம்ன்றவன் போய் கை கழுவிட்டு வர்றதுக்குள்ளேயும் இந்த மே நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு சாப்பாடை சாப்பிடாத, எனக்கு பசிக்கலன்னு சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நமக்கு எதுக்கு வந்து அவ சொல்றதே கேட்போம், அவ இதனால வரைக்கும் நமக்கு நல்லதான் பண்ணியிருக்கா, இதுக்கப்புறமும் பண்ணத்தான் போறா அப்படின்ற மாதிரி. இல்லப்பா எனக்கு பசிக்கலன்ற மாதிரி சொல்லிடுறான். வயிறு கடமுடான்றான். என்னோட ஒய்ஃபோட பேரு ஃபேன், அவளை காணோம். இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது 10 நாளைக்கு முன்னாடி தான் என்னோட ஒய்ஃபை காணோம். கடைசியா அவ என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த வீடு எக்ஸாக்டா இப்ப நம்ம இருக்கோம்ல இந்த மாதிரியான ஒரு வீடு தான். இதை கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு திடீர்னு மயக்கம் வந்துருது. அந்த மே கீழே குடிஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது, இதுதான் சான்ஸை விட்டுறாதரா எருமைன்ற மாதிரி கன்னை எடுத்துக்கிட்டு கன் பாயிண்ட்ல மேவை வைக்கிறான். இந்த மே அப்படியே அமைதியா இருக்காங்க. என்ன தாஸ் நட்டுல வச்சேன்னு நினைச்சியா, சூப்புல வச்சா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்படியே அவனுடைய உடம்பு அப்படி மயக்க வர மாதிரி இருக்கு, வயிறு ஒரு மாதிரி இருக்கு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏமாத்தணும் நினைச்சவன் ஏமாந்து போயிட்டான் பாருங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்தை கழிச்சு காமிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் போதையில இருந்து எந்திரிக்கிறான். அதாவது சுய நினைவு வந்துருச்சு. மேவை காணும், சுத்தி முத்தி பாக்குறான். அப்ப வீட்டுக்குள்ள யாரோ ஒரு 2 பேர் வந்து கன் எடுத்துட்டு வராங்க. வந்தவங்க அந்த டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்தான் இல்லையா, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மேவை சூட பார்த்தா, ஆனா அவ விஷ வச்சுட்டா, மயங்கி விழுந்துட்டான்ல, அவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. அப்படியே பொறுமையா இந்த மேவை வராங்க. வந்தவங்க சிரஞ்சு எடுத்துக்கிட்டு வராங்க, குத்தி கொண்டுலான்ற மாதிரி. பின்னால ஒருத்தன் அப்படியே வந்து இந்த மேவை புடிச்சு கட்டி போட்டு வச்சுட்டாங்க. கன் எடுத்து நீட்டுறாங்க, தவிர ஒருத்தன் கூட சுட மாட்டேன். ஐயா நானே ஒரு வயசான பீஸு, எனக்கு ஆல்ரெடி சக்கரை வியாபகி இருக்கு, டயபெட்டிக்ஸ் இருக்கு, அதனாலதான் ஊசி எடுத்துக்கிட்டு வந்தேன், எனக்கு பர்சனலா எந்த ஒரு பெஞ்சரம்ஸும் இல்லை ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன். அங்க இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப அந்த டாம் அப்படின்றவனும் அவனுக்கும் கான்சியஸ்னஸ் வந்துருக்கு. இப்ப இந்த வீட்டுக்குள்ள உடச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்காங்கல்ல, எனக்கு இவங்க பேரு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தன் பேரு ஃபாக்ஸ், ஒருத்தன் பேரு உல்ஃப். இந்த டைரக்டரோட மூளை ஃபாக்ஸ் உல்ஃப். இப்ப அந்த டாம் வீடு முழுக்க அவனோட பொண்டாட்டி எங்கேயும் இருக்காளா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போய் பாக்குறான், எதுவும் நம்மளுடைய பொண்டாட்டி எதுவும் உள்ள ஒளிஞ்சிருக்காளா அப்படின்னு. இவனுக்கு ஒரு ஆர்வம், எப்படியாச்சும் இவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிடணும்னு. அப்ப அந்த உல்ஃப்ன்றவன் மே கிட்ட கேக்குறான், ஆமா அந்த பரன் கிட்ட என்ன இருக்கு, தனியா மாட்டுத்தொழு வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த வெளிநாட்டுல எல்லாம் மோஸ்டா வச்சிருப்பாங்க. அப்ப நம்மால் பூஞ்சி மாறவும் இல்ல ஏதோ இருக்கு போலயே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு 1% கூட தப்பா தெரியல. அந்த மேவை பத்தி இவன் தப்பாவே நினைக்கல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயினோட டாலர் கிடக்கு. அதை பார்த்த உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். என்ன இது நம்மளோட நெக்லஸ் ஆச்சேன்னு, அது எப்படி இங்க பெட்ரூம்குள்ள வந்திருக்கும்னு. நிறைய பேரோட கார்டு, வாலெட் அப்படின்னு சொல்லி நிறைய கிடக்கு, பல டாக்குமெண்ட்ஸ். நம்ம ஹீரோவுமே செம்ம காண்டாயிரலாம். எனக்கு ஒண்ணுதான் புரியல, அது எப்படி என்னுடைய ஆளோட நெக்லஸ்
உன்னுடைய பேங்குக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டு வந்து கேக்குறான். சொல்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. நீ தேடிட்டு இருந்த அந்த ஒரு பெண்மணி எப்பவே செத்து போயிட்டா, ஆனா அதுக்கு நான் காரணம் இல்லைன்ற மாதிரி சொல்றான். என்ன தாண்டி சொல்ல வர அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கும். அந்த ஃபாக்ஸ்ன்றவன் உல்ஃப்ன்றவனோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு மாட்டு தொழுவத்தை உடைச்சு உள்ள போய் பார்த்தா செம்ம சாக்குங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க ஒருத்தன் வந்து பாதி உசுரோட இருக்கான். அவனும் இவங்கெல்லாம் ஒருத்தன் ஃப்ரெண்டு தான் இவங்களுக்கு. அவன் இந்த இடத்துல உயிரோட கை கால் இல்லாம இருக்கான். இப்ப அந்த டாம் வந்து கன் எடுத்து வச்சுக்கிட்டு அவனுடைய கைக்கு எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, எதனால அவனோட கை உடஞ்சிருக்கு, இப்ப சொல்லு எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இந்த பக்கமா காமிக்கிறாங்க அந்த உல்ஃபும் ஃபாக்ஸும் 2 பேருமே வெளியில வராங்க. அதுக்குள்ள ஒரு டிராப் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த டிராப்ல மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய வெடி விபத்து. பாடி அப்படியே தூக்கி எறியப்படுது. எலும்பு கூடு மாதிரி ஒண்ணு இருக்கும். அது உடம்பு முழுக்க ஸ்பைடரால சுத்தப்பட்டு இருக்கும். ஓப்பனிங் சீன்ல கூட நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். ஒரு ஜாம்பி ஒண்ணு அது இவனுக்குள்ளதானே இருக்கு. அது பக்கத்துல போய் விழுகவும் அது கிட்டக்க போயிட்டு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது, கடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு கொண்டாட்டத்தை பாருங்க. ஜாலி, நமக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, போதும், இவளை இப்படியே விட்டுறக்கூடாது, இவளை இப்படி விட்டா இன்னும் எத்தனை பேரை இந்த சவர் காவு வாங்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த மேவை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துக்கிட்டு சுட போறான். அந்த சுடுற கண் யாரோட கண்ணு? மேவோட கண்ணு. மேவோட கண்ணு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ரிவர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சுடுறான், சுத்த உடனே அது அப்படியே தன்னை சுடுன்ற மாதிரி அவன் மேலேயே போய் பட்டுச்சு. டக்குன்னு சொல்லி இப்பதான் ஒரு சரியான சீன் ஒண்ணு ரிவீல் பண்றாங்க. அந்த டாமோட உடம்பு முழுக்க இப்ப ரத்தத்தை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கரண்ட் கம்பத்தை பார்த்தோன்னே நாய் காலை தூக்கி ஒண்ணு கடிக்கிற மாதிரி வேகமா தவ்வி போய் அந்த இடத்த கடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கமா மேவ காமிக்கிறாங்க. அவ அப்படியே உறைஞ்சு நிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அமைதியா பாவமா வந்து உட்காந்துருக்கான். டே, யாரா நீ? இந்த மாதிரி இருக்கும் நமக்கு சரியான சீனு. இப்பதான் மேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு. அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது இந்த மே யாருன்னு சொல்லி இவருக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. அட பாவி இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. சாப்பாடு நம்ம கிட்ட போதுமான அளவு இல்ல, நம்ம வெளியில போய் இப்ப வேட்டையாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த மே சொல்றாங்க. டே, என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் ஒரு சீனை ஒண்ணு ரிவீல் பண்றாங்க. அதாவது பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரதா அந்த மெமரியில வரக்கூடிய ஒரு சீனு. நம்ம ஹீரோ எம்மாவும் இந்த மே இருக்கக்கூடிய இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? அங்க ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய மரத்தை உட்காந்து வெட்டிட்டு இருப்பாரு. அவரோட பேரு கை. என்னடா பேரு இது, கை காலுன்ட்டு. இவரோட பொண்ணோட பேரு கேரோலின். அந்த பொண்ணு இவங்களை பார்த்து கியூட்டா கண்ணை வச்சுக்கிட்டு எங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நாங்க ரோட்ல வரும்போது எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு தங்குறதுக்கு உறைவிட வேணும், சேஃப்டி வேணும், நாங்க ரொம்ப தனியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்ல வச்ச. பாவம் மனுஷங்களை பார்த்தே நம்ம எவ்வளவு நாளாச்சு அப்படின்ட்டு பாவப்பட்டு தான் இந்த கை ஹெல்ப் பண்றாரு. ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஜாம்பியால கடி ஏற்பட்டிருக்கா, காய அது ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி நான் விசிட் பண்றதுக்கு தான், வேற ஒண்ணு இல்லைன்று. நல்லா செக் பண்ணியாச்சு, உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. கையில கட்ட பார்த்தோன்னே கட்டில என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வர வழியில ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னமே அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு இந்த கையும் ஏத்துக்கிறாப்ல. கைக்கு கையாலதான் பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்ப தெரியல. அதுக்கப்புறமா இந்த 3 பேருமே லிவிங் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கை வந்து ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன், கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்படின்றதோடய இவனுக்கு அந்த மெமரி முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோட மெமரி கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோ மே கூட இருக்கிற மாதிரி இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நாம பார்த்தது நம்ம ஹீரோவோட மெயின்ல வந்த மெமரி. ஓகேவா? இப்ப நம்ம ஹீரோ அவருடைய கையில இருக்கக்கூடிய கட்டை பாக்குறான். ஆமா, என்னுடைய கையோட கட்டுல எப்பயுமே சிவப்பு கலர்ல தானே காட்டு போட்டிருக்கும், இப்ப என்ன பச்சை கலர்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குழம்பி பாறான். அடே மோசக்காரா, என்ன நடக்குது? அதுல கோடு இருக்கு. அதாவது 20 கோடு இருக்கு. நம்ம ஹீரோ மேவோட கண்ணு முன்னாடி அப்படியே கண்ணை நீட்டி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, இப்ப நீ சொல்லல உன்னை சுட்டு தள்ளிடுவேன், எப்படி என்னுடைய ஹாட் கலர் வந்து மாறி போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். சிவப்பு கலர்ல இருந்த என்கிட்ட இருந்த எல்லா பேனாவும் மை தீந்து போச்சு அப்படின்ற மாதிரி இந்த மே சொல்றாங்க. இப்பதாங்க நமக்கு உண்மையவே ரிவீல் பண்றாங்க. கனவுல அந்த பெட்ரோல் பல்க் சீன் ஒண்ணு காமிச்சாங்கல்ல, பெட்ரோல் பல்க் சீன்ல ஹீரோ காப்பாத்தி இருப்பான். காப்பாத்துற உடனே கைய ஒரு ஜாம்பி பிடிக்க வரும். கரெக்டா அந்த இடத்துல கட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த சீன் அப்படியே கண்டினியூ பண்ணா ஜாம்பி நம்ம ஹீரோவோட கைய கடிச்சிருச்சு. அன்னைக்கு டேல ஹீரோ காப்பாத்திட்டான். ஆனா ஹீரோவால தன்னை காப்பாத்திக்க முடியாம போயிருச்சு. ஜாம்பி மூலமா கடி வாங்கிட்டான். அப்பதான் வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்பெல்லாம் நீ வந்து ஹியூமன்ஸை ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, ஹியூமன்ஸை சாப்பிட ஆரம்பிக்கிறியோ, அப்ப நீ வந்து கம்ப்ளீட்டா ஜாம்பியாவும் மரமாவும் மாறுற அந்த ஒரு காலம் அப்படின்றது ஸ்லோவாச்சு. நீ ஒரு மரமா மாறுறத தடுக்கிறதுக்கு ஒரே வழி உனக்கு டெய்லி ஹியூமன் மீட் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கட் பண்ணி இங்க
மறுபடியும் அந்த கையோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீனை காமிக்கிறாங்க. மேவோட வீடுன்னு சொன்னோம். அப்ப மே தான் அந்த பொண்டாட்டியான்னு கேட்டா, கையோட பொண்டாட்டியான்னு கேட்டா அதுவும் கிடையாது. மேவோட பொண்டாட்டி சாரா. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு நாள் இவன் வந்து மனித கறி தின்னு தான் உயிர் வாழ்ந்தானா அப்படின்னு. இந்த சீன் எப்படியே கண்டினியூ ஆகுது. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனா இவனுக்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்துது, கிறுகிறுப்பு வருது. திடீர்னு ஒரு மாதிரி கேர் ஆயிடுறான். ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது இவன் மட்டும் அப்படியே மேல போறான். எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது தெரியலைங்க. ஒரு 30 வந்து இருக்கு, 70 வந்து இல்ல அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கேன். எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு இதுதான் புரிஞ்சுது. ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அவன் எந்திரிச்சு போகும்போது தான் இந்த கைக்கு வந்து டவுட் வந்திருக்கும். அப்பவே கடவுள் வந்து வார்னிங் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. உண்மையில இருந்துச்சு. மேல போயிட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா இரு, ஒண்ணும் இல்லை, நான் உனக்கு சத்தியம் பண்றேன், என்ன ஆனாலும் உன்னை நான் விட்டு போக மாட்டேன்டா, நீ என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு கீழே போறாங்க. எங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கு, ஹெல்ப் பண்ணதுக்கு, என் பாய் ஃப்ரெண்டுக்கு கட்டு போட்டதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த கையை பொண்ணை கூட்டிட்டு நீ மேல போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காரம்மா சாராவும் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. பயந்துட்டு அப்படியே பொண்ணை கூட்டிட்டு மேல போறாங்க. இப்போ உன்னுடைய கைய டேபிள் மேல வை. இப்போ உண்மையை சொல்லு, அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு உண்மையில என்னதான் ஆச்சு? அவன் வந்து பாதி மரமா மாறின மாதிரியான, பாதி ஜாம்பியா மாறின மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கே. அம்னீஷியாவா இருக்கான். மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இறக்க கடத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அவங்களையே அடிச்சு சாப்பிட்டு அவனை உயிரோட வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி இப்ப இந்த கை கேட்கிறாப்ல. எவ்வளவு கேவலமான மனுஷங்கடா நீங்க. இங்க மேல இது எதுவுமே தெரியாம அந்த வீட்டுக்காரம்மா சாரா தெரியாதனமா அவங்களுடைய ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள வேடா சவுண்ட் கேக்குதுன்ட்டு பாத்ரூம்குள்ள போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த டைம்ல ரொம்ப மோசமாயிட்டான். ஆல்ரெடி பல நாள் பட்னியில சிங்கமே இருந்தாலும் புள்ள பார்த்தோன்னே புடிச்சு ஒரு இன்னைக்கு ஒரு புடின்ற மாதிரி புடிச்சிடும்ன்றதுனால நம்ம ஹீரோ ஒரே பையனு பாதிச்சுட்டான். இங்க கீழே காமிக்கிறாங்க இந்த கையோட நம்மளோட பொண்டாட்டி வந்து கத்துறாளே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படியே எடுத்து அட்டாக் பண்றான். எம்மா அட்டாக் பண்ணி ஆல்மோஸ்ட் கொல்ற நிலைமைக்கு வரும்போது எம்மாவோட முகத்துல மொட்டார்னு ஒரு அடி. ஆனா கன்னை எடுத்து அந்த கையை ஷூட் பண்ணிடுறான். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ நல்லா சாப்பிட்டான், நல்லா ஃபீல் ஆயிட்டான். இதுக்கப்புறம் இவன் ஓகே இப்ப நல்லாதான் இருப்பான். மறுபடியும் இவன் மரமா மாற மாட்டான். இவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுல்ல. அப்படியே ஃபேஸ் பிளர் ஆகிற மாதிரி ஒரு ஷாட்டை ஒண்ணு வச்சு இப்பதான் ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த மே 2 பேருமே வேற வேற ஆள் கிடையாது, 2 பேருமே ஒருத்தங்க தான். இத்தனை வருஷமா தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் உயிரை காப்பாத்துற தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்ன்றதுக்காக அத்தனை பேரை கொலை பண்ணிருக்காங்க. உன்னை நான் தனியா விட்டதே இல்லை என்னுடைய லைஃப்ல. நீ ஒரு நாளும் மனிதக்கறி சாப்பிடணும், இது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு வீட்லயும் போயிட்டு அவங்கள கொண்டுட்டு அவங்களோட பாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி நான் ஒரு செட்டப்பை என்னுடைய மாட்டு தொழுவத்துல நான் உருவாக்கி ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பீஸா வெட்டி உனக்கு நான் சாப்பாடா கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்டை எடுத்துட்டு வந்து நம்ம தலையில வச்சு ஆணி அரைக்கிற மாதிரி அரைக்கிறாங்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்றன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இதனாலதான் இப்படி ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. இத்தனை வருஷமா இவனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடுன்னு சொல்லாதரான்ற மாதிரி இருக்குல்ல. மனித கறியை போட்டு அவனை வயசாக விடாம அவன் அப்படியே இருக்கான், ஜாம்பியா மாறாம. இவனுக்கு வயசாயிருச்சு, இத்தனை வருஷமா அவன் காப்பாத்திருக்கா பாருங்க. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துல வயசானதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவால இவளை அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்க கூட முடியல. ஆல்மோஸ்ட் மறந்துட்டான். அதுக்கப்புறமா அவ உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாட்டோவை மறைச்சுக்கிட்டா, தன்னுடைய ஐடென்டிட்டியுமே மறைச்சிட்டா. இவளுடைய பேரை மே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஐயோ நான் இவ்வளவு பெரிய கேவலமான ஒருத்தனா, நான் ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகுறான். ஹே ஈத்தன், இங்க பாருடா, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. மனிதர்கள் எல்லாருமே இந்த ஜாம்பியால ஏற்பட்ட இந்த ஒரு வைரஸ்னால சாகவர் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோ. அவங்க மரமாக மாறுறாங்க, கொஞ்சமா ஜாம்பியாகி மரமா மாறுறாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட சேஞ்சஸை நம்மளும் ஏத்துக்கிட்டு தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. டேய், நீங்க உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக எத்தனை பேர் தான் கொண்டுவீங்க, இதை இப்படியே விடக்கூடாது, போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். நான் செத்து போயிடுறேன், என்ன விட்டுருடி அப்படின்ற மாதிரி. ஆமாடா புருஷா, எனக்கும் இதுக்கு மேல ஸ்ட்ரென்த் இல்ல, என்னாலேயே முடியல, நான் உன்னை ஆல்ரெடி கொல்ல கூட ட்ரை பண்ணிட்டேன், அதுவும் ஒர்க் ஆகல, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்றன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் மேல டாப்ல நின்றுக்கிட்டு சுட ட்ரை பண்ணுவான். ஜாம்பி மேல சுட்டா அதுக்கு என்ன ஆகுது, ஒண்ணுமே ஆகாது இல்லையா. பழைய எத்தனை 4-5 மான்ஸ்டர் வந்துச்சு, அதை அடிச்சிருப்பாங்க, சுத்தி ஏதாவது அடிச்சிருப்பாங்க, ஒண்ணுமே ஆயிருக்காது. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது. நீ மத்த கிரியேஷன்ஸ் மாதிரி தான், நீ சாக மாட்டே, சரியா? சரி போதும், எல்லாமே நம்ம நிறுத்திக்கலாம், ஆனா இதை வேற விதமா நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி மே சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தன்னுடைய பழைய காதலியா
இந்த மே வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்கிறா. அதாவது எங்கர் செல்ஃப்ல சின்ன வயசுல இருக்கிற மாதிரி, இவனுடைய ஏஜ்ல இருக்கிற மாதிரி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ண ஆரம்பிச்சவன் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, மிருகத்தனமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். நடந்துக்கிட்டு தன்னுடைய பார்ட்னர், தன்னுடைய பொண்டாட்டி, தன்னுடைய வைஃப்னு கூட இல்லாம புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அவனுடைய பார்ட்னர் அப்படியே அந்த இடத்திலேயே வந்து இறந்து போறாங்க. இப்ப இவங்களும் வந்து ஜாம்பியா மாறுறாங்க. இப்ப ஃபைனலா இந்த ரெண்டு பேருமே இப்ப ரீயூனைட் ஆகுறாங்க. இந்த டைம் ரெண்டு பேருமே ஈக்குவலா ரீயூனைட் ஆகுறாங்க. இப்ப இவனும் ஜாம்பியா மாறிடுவான், இவளும் ஜாம்பியா மாறுவா. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மரமா மாறுவாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸோட இந்த ஒரு படம் முடிவுக்கு வருது. இந்த கிளைமேக்ஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. 100 ஜென்மம் நமக்கு போதுமா, வேற வரம் ஏதும் கேட்போமா, சக வரம் ஏது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏண்டா நீங்க உங்களுடைய காதல்ல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேரடா கொள்ளுவீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா இந்த கிளைமேக்ஸ்க்கு பார்த்ததுக்கு அப்புறம் லிட்டரலா இந்த படத்தை ஒரு 2 மணிக்கு நைட் பார்த்திருப்பேன். தூக்கமே வரலங்க 6 மணி வரைக்கும். எங்க அம்மா கேட்டுச்சு, என்னடா தூங்காம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி. இருந்தாலும் இப்படி ஒரு காதலி கிடைச்சா அப்பா செம்மையா இருக்கும்ல, நமக்காக என்ன வேணாலும் பண்றாப்பான்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த உலகத்துக்கு தான் டேஞ்சர். அடுத்து ஒரு தரமான படத்துல நாமளும் வந்து மீட் பண்ணலாம். பாய்ங்க.